நெக்ஸ்ட் ரவுண்டில் கொஞ்ச நேரம் க்ளோவால் போட்டு விளாடிட்டு இருந்தேன். சரி ஓகேடா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை க்ளோவால் விட்டு வெளியே வர வச்சு பட்டுன்னு ஒரு ஷாட்டு மண்டையிலே வச்சாச்சு. டேய் க்ளோவால் போட்டதும் ஒரு குத்தமாடா அப்படி தான் இருந்தது இந்த ரவுண்டு. அவன் என்ன நினச்சான்னு தெரில, டஸ்டிகில் எடுத்துகிட்டு வந்து பட்டுன்னு ஒரு ஷாட்டு மண்டையில் வச்சுட்டு ஒரு போஸ் கொடுத்தான் பாருங்க. எனக்கா டவுட்டுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஸ்மூத் பிளேயரு, அவன் எமௌண்ட் போட்டிருந்தானா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நானும் எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி அடுத்த ரவுண்டு அவன் வெறிகுண்டு வந்தான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏற விட்டு ஒரு தரமான ஹெட் ஷாட் ஒன்று இறக்கியிருப்பேன். அப்புறமா திருப்பியும் எமௌண்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். அவன் என்ன நினச்சிருப்பான்னு தெரில என்ன. இந்த கேம் பிளேயில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் அவனை ஏற விட்டு தான் அடிச்சிருப்பேன். இந்த மாதிரி ப்ளீஸ் ஏற விட்டு அடிங்க. ஏன்னா ஒரு பிளேயருக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை, உங்கள் கேம் ஸ்கில்க்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை நீங்கள் ஏற விட்டு அடிக்கிறது தான். இந்த ரவுண்டில் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, படுத்துட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸில் வாங்கி கட்டிக்கிட்டு போனது தான் மிச்சம். இது மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக ஒரு ஒன் டேப் வச்சு மேட்ச்சை முடிச்சிட்டேன். நம்மளோட வீடியோ